10th plus 2 வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Exercise 7.6 la first question, find the absolute extrema of the following functions on the given closed interval. The first question is second subdivision. F of x equal to 3x power 4 minus 4x cube. The interval minus 1, 2 closed interval. So question பாருங்க, find the absolute extrema. Absolute extrema find பண்ண சொல்லிருக்காங்க. So absolute extrema அப்படினா absolute maximum and absolute minimum. So extrema அப்படின்றது maximum and minimum. So இப்போ absolute maximum absolute minimum find பண்ணனும். So the function பார்த்தா f of x equal to 3x power 4 minus 4x cube கொடுத்திருக்காங்க. இதுல இன்டர்வல் பார்த்தா closed interval of minus 1, 2 னு கொடுத்திருக்காங்க. So நம்ம absolute maximum or absolute minimum find பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் என்ன பண்ண கொடுத்த அந்த given f of x வச்சிரோம். So இந்த f of x ஃபர்ஸ்ட் இந்த absolute maximum or minimum நாவே அது continuous னு சொல்லணும். absolute அப்படினா கண்டிப்பா continuous சொல்லணும். So ஃபர்ஸ்ட் அப்ப f of x வந்து continuous னு சொல்லிரணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் f of x continuous க்கு அப்புறம் அந்த given f of x one time differentiate பண்ணா f dash of x கிடைச்சிரும். f of x differentiate பண்ணா f dash of x. நெக்ஸ்ட் அந்த f dash of x நம்ம 0 க்கு ஈக்குவல் பண்ணோம்னா அதுல இருந்து critical points கிடைக்கும். f dash of x 0 க்கு ஈக்குவல் பண்ணா critical points கிடைக்கும். நெக்ஸ்ட் அதோட end points, நம்ம end points பார்த்தா அங்க -1, 2 இருக்கு. அப்ப end points இதணும் critical pointடும் கிடைக்கும், end points -1, 2 அந்த பாயிண்ட் இருக்கும். சோ அப்ப critical pointsல இருக்கிற அதுல இருக்கிற இந்த x வேல்யூ end pointsல இருக்கிற x வேல்யூ என்ன பண்றோம் எடுத்து f of x ல அப்ளை பண்றோம். சோ f of x ல அப்ளை பண்றப்ப எந்த வேல்யூ மேக்ஸிமமா இருக்கோ அது அப்சல்யூட் மேக்ஸிமம்னோ, எது மினிமமா இருக்கோ அது அப்சல்யூட் மினிமம்னு சொல்லலாம். சோ திரும்ப மட்டும் சொல்றேன் பாருங்க. சோ அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா ஃபைண்ட் பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் givenல f of x கொடுத்திருப்பாங்க. அந்த f of x க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அது f of x வந்து கண்டினியூஸ் னு சொல்லணும். நெக்ஸ்ட் அந்த f of x ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா f dash of x கிடைச்சிரும். நெக்ஸ்ட் இந்த f dash of x 0 க்கு ஈக்குவல் பண்ணா கிரிட்டிக்கல் நம்பர் கிடைச்சிரும். சரிங்களா? நெக்ஸ்ட் அந்த எண்ட் பாயிண்ட்ஸ் கிரிட்டிக்கல் நம்பரும் எண்ட் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். இதெல்லாம் எடுத்து என்ன பண்றோம் f of x ல அப்ளை பண்றப்ப எந்த வேல்யூ மேக்ஸிமமோ அது அப்சல்யூட் மேக்ஸிமமோ, எது மினிமமோ அது அப்சல்யூட் மினிமம் அப்படினு சொல்றோம். சரிங்களா? So ப்ரூஃப்ல பாருங்க. இப்போ சொல்யூஷன்ல f of x equal to 3 into x power 4 minus 4x cube. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது? f of x வந்து கண்டினியூஸ் சொல்லணும். ஏன் சார் கண்டினியூஸ் அப்படினா இந்த f of x வந்து -1 to +1 க்ளோஸ் இன்டர்வல் அப்படினா -1 எடுத்துக்கலாம், 2 எடுத்துக்கலாம், பிட்வீன் இருக்கிற பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். சோ அப்ப -1 to 2 இருக்கிற எல்லா வேல்யூ என்ன பண்ற எடுத்து f of x ல அப்ளை பண்ணா என்ன ஆகும்? f of x வந்து இன்ஃபினிட்டி ஃபார்ம் வராது. இன்ஃபினிட்டி வராது, அது எக்ஸிஸ்ட் ஆகும். இன்ஃபினிட்டி ஃபார்ம் வராது, அப்ப கண்டிப்பா எக்ஸிஸ்ட் ஆகும். சோ அப்ப எக்ஸிஸ்ட் ஆச்சுனா அது கண்டினியூஸா இருக்கும். சோ அப்ப f of x is continuous on closed interval -1, 2. absolute அப்படினாவே கண்டிப்பா அது கண்டினியூஸா தான் இருக்கணும். சோ அப்ப f of x is continuous on closed interval -1, 2. நெக்ஸ்ட் இந்த given f of x ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்றோம். சோ அப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணா f dash of x. சோ f dash of x equal to 3 into 3ங்கிறது கான்ஸ்டன்ட் டைம் அப்படியே வச்சுக்கங்க. 3 into x power 4 டிஃபரன்ஷியேட் பண்ணா x power n ஃபார்முலா என்னது? n into x power n minus 1. சோ அப்ப x power 4 டிஃபரன்ஷியேட் பண்ணா 4 into x cube னு கிடைச்சிரும். 4 into x cube. ஆல்ரெடி 3 இருக்கு. அப்ப 4 into 3 12. அப்ப 12x cube. 3x power 4 டிஃபரன்ஷியேட் பண்ணா 12x cube minus 4 into x cube டிஃபரன்ஷியேட் பண்ணா 3x squared. சோ 4 இருக்கு. 4 into 3x squared மல்டிப்ளை பண்ணா 12x squared. சோ அப்ப f dash of x equal to 12x cube minus 12x squared. நெக்ஸ்ட் நம்ம f dash of x 0 க்கு ஈக்குவல் பண்ணனும். ஏன் 0 க்கு ஈக்குவல் பண்றோம்னா நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். சோ அப்ப f dash of x 0 க்கு ஈக்குவல் பண்றப்ப 12x cube minus 12x squared equal to 0. நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? இந்த டேர்ம்ல 12 ஆல டிவைட் பண்ணிக்கிறோம். 12 ஆல என்ன பண்றோம்? டிவைட் பண்ணிட்டோம் அப்படினா x cube minus x squared equal to 0 னு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் இந்த x cube minus x squaredல x squared காமனா எடுத்துடலாம். சோ x squared காமனா எடுத்துட்டீங்கன்னா x squared into x minus 1 equal to 0 னு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் இந்த x squared 0 க்கு ஈக்குவல் பண்ணா x squared equal to 0. நெக்ஸ்ட் இங்க x minus 1 equal to 0 னு கிடைச்சிரும். சோ அப்ப x squared equal to 0 னா அப்ப x equal to 0 தான் கிடைக்கும். அப்ப therefore x equal to 0. நெக்ஸ்ட் இங்க x minus 1 equal to 0 னா x equal to 1 னு கிடைச்சிரும். அப்ப therefore critical numbers are x equal to 0, 1. இப்ப critical numbers பார்த்தா 0 வும் 1 கிடைச்சிருக்கு. therefore critical numbers are x equal to 0, 1.
நெக்ஸ்ட்டு என் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். என் பாயிண்ட்ஸ் ஆர் அதில் என் பாயிண்ட்ஸ் பாருங்கள் -1 2. ஸோ என் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் இங்கே -1, 2 இருக்குது. இதோட என் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா -1 2. ஸோ இப்போ என் பாயிண்ட்ஸ் ஆர் x ஈக்குவல் டு -1, 2. ஸோ இப்போ கிரிட்டிக்கல் நம்பர்ஸில் x ஈக்குவல் டு 0 1 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. என் பாயிண்ட்ஸில் ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அந்த 4 பாயிண்ட்ஸ் கொண்டு போய் என்ன பண்ணுறோம், f(x)ல் அப்ளை பண்ணுறோம். ஸோ அந்த f(x)ல் அப்ளை பண்ணுறப்ப எந்த வேல்யூ மேக்ஸிமமோ அது அப்சல்யூட் மேக்ஸிமம், எது மினிமமோ அது வந்து அப்சல்யூட் மினிமம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறோம், எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 0 1 -1 2 இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ f(0) ஈக்குவல் டு, அதாவது f(x) பாருங்கள், f(x)ங்கிறது 3x⁴ - 4x3. இங்கே எக்ஸுக்கு நம்ம 0 கொடுத்தோம் அப்படின்னா f(0) ஈக்குவல் டு பாருங்கள் 3 × 0⁴ - 4 × x3 0⁴ கிடச்சிரும். ஸோ இப்போ 0 எடுத்தீங்கன்னா வரும் 0 தான் வந்துடும். சரிங்களா? அப்போ 3 × 0 0, இங்கே -4 × 0 0 கிடச்சிரும். ஸோ அப்போ f(0) ஈக்குவல் டு 0 கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு f(1), அது எக்ஸுக்கு 1 அப்ளை பண்ணுறோம். எக்ஸுக்கு 1 அப்ளை பண்ணுறோம். எக்ஸுக்கு இங்கே 1 கொடுத்தோம்னா f(x) பாருங்கள் 3x⁴ - 4x3. எக்ஸுக்கு 1 கொடுத்தா 3 × 1⁴ - 4 × 1⁴ கிடச்சிரும். ஸோ 1⁴ என்ன வரும், 1 தான். அப்போ 3 × 1 3 கிடச்சிரும். நெக்ஸ்ட் -4 × 1³ வேல்யூ 1 தான். அப்போ என்ன வரும், 4 வந்துடும். ஸோ அப்போ 3 - 4 ஈக்குவல் டு ஆன்சர் பார்த்தீங்கன்னா -1. 3 - 4 ஈக்குவல் டு -1 கிடச்சிரும். ஸோ அப்போ f(1) ஈக்குவல் டு -1. நெக்ஸ்ட்டு f(x)க்கு -1 கொடுக்குறீங்க. எக்ஸுக்கு -1 கொடுத்தா 3 × -1⁴ - 4 × -1⁴ கிடச்சிரும். ஸோ இப்போ -1⁴ +1 ஆயிரும். அப்போ 3 × 1 3 வரும். அப்புறம் -1⁴ இங்கே வரும், -1⁴ ஆட் நம்பரு. ஸோ இப்போ ஆட் நம்பர்னா -1 கிடச்சிரும். ஸோ இப்போ -4 × -1 +4 கிடச்சிரும். அப்போ 3 + 4 = 7. இப்போ f(-1) ஈக்குவல் டு ஆன்சரு 7 கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு என்ன பண்ணுறோம், 2 அப்ளை பண்ணுறோம். எக்ஸுக்கு 2 அப்ளை பண்ணால் இல்லை பாருங்கள் 3 × x⁴ 2⁴ வந்துருமா. 2⁴ அப்படின்னா 2 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 16 கிடச்சிரும். ஸோ அப்போ 3 × 16 - 4 × 2³ 2³ என்ன வரும், 8. 2³ 8. இப்போ 4 × 8 என்ன வரும் பாருங்கள். இப்போ 3 × 16 - 4 × 8 ஈக்குவல் டு 3 × 16 48 - 4 × 8 வந்து 32. ஸோ இப்போ 48ல் 32 போயிடுச்சுன்னா ஆன்சர் வந்து 16 கிடச்சிரும். ஸோ இப்போ 4 வேல்யூஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். f(0) ஆன்சர் 0, f(1) ஆன்சர் -1, f(-1) வேல்யூ பார்த்தீங்கன்னா 7, f(2) வேல்யூ 16. ஸோ இப்போ இருக்கிறதுலே மேக்ஸிமம் வேல்யூ எதுன்னு பார்க்கணும். இந்த இருக்கிற வேல்யூ 0 -1 7 16. ஸோ இந்த வேல்யூல மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னா 16. ஸோ அப்போ தேர்ஃபோர் அப்சல்யூட் மேக்ஸிமம் இஸ் 16. இல்லை என்ன வேல்யூ மேக்ஸிமம் இருக்கோ அதுதான் அப்சல்யூட் மேக்ஸிமம். ஸோ இப்போ அப்சல்யூட் மேக்ஸிமம் இஸ் 16 அட் எந்த பாயிண்டில் அப்படின்னா x ஈக்குவல் டு, எக்ஸுக்கு 2 கொடுக்குறப்ப தான் என்ன ஒரு மேக்ஸிமம் வேல்யூ 16 கிடச்சிருக்கு. இப்போ அப்சல்யூட் மேக்ஸிமம் இஸ் 16 அட் x ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட்டு அப்சல்யூட் மினிமம் இஸ், இதில் மினிமம் வேல்யூ பாருங்கள். இப்போ 16 வந்து மேக்ஸிமம் வேல்யூனா ரிமைனிங் வேல்யூ பாருங்கள் 0 -1 7 இருக்குது. ஸோ இப்போ இதில் மினிமம் வேல்யூ என்னன்னா -1. இதில் மினிமம் வேல்யூ -1. தேர்ஃபோர் அப்சல்யூட் மினிமம் இஸ் -1 அட் எந்த பாயிண்ட்லனா x ஈக்குவல் டு 1ல. தேர்ஃபோர் அப்சல்யூட் மேக்ஸிமம் இஸ் 16 அட் x ஈக்குவல் டு 2 and absolute minimum is -1 at x equal to 1. next பாருங்க, next first romanல third subdivision f(x) equal to 6 × x⁴/3 6 × x⁴/3 -3 × x⁴/1/3. ஸோ இன்டர்வல் வந்து -1, +1 க்ளோஸ் இன்டர்வல். சரிங்களா? இல்லை பாருங்கள் என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா. இதுக்கு வந்து அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா தான் ஃபைன் பண்ணும். ஸோ அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா அப்படின்னா மேக்ஸிமம் அப்சல்யூட் மேக்ஸிமம் அண்ட் அப்சல்யூட் மினிமம் ஃபைன் பண்ணோம். ஃபஸ்ட் நம்ம f(x) இருக்குது. இந்த f(x) என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இது கண்டினியூஸ்னு சொல்லிடணும். f(x) வந்து கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ் இன்டர்வல்னு சொல்லிடணும். நெக்ஸ்ட்டு அந்த f(x) ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் f'(x) கிடைக்கும். நெக்ஸ்ட் அந்த f'(x) நம்ம 0க்கு ஈக்குவல் பண்ணோம்னா அதுலேருந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கிடச்சிரும். ஸோ இப்போ அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸும் நமக்கு இங்கே என் பாயிண்ட்ஸ் பார்த்தோன்னா -1, 1 இருக்குது. சரிங்களா? இப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் இந்த என் பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் f(x)ல் அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்ளை பண்ணுறப்ப எந்த வேல்யூ மேக்ஸிமோ அது அப்சல்யூட் மேக்ஸிமம், எது மினிமமோ அது வந்து அப்சல்யூட் மினிமம்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ f(x) பாருங்கள், f(x) ஈக்குவல் டு 6 × x⁴/3 -3 × x⁴/1/3. ஃபர்ஸ்ட் ஒன் f(x) இஸ் கண்டினியூஸ். f(x) இஸ் அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த f(x) வந்து கண்டினியூஸ் தான் இருக்கும். அது கண்டினியூஸ்னா க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் -1, +1. ஸோ இப்போ -1 to +1 இதில் பிட்வீன் பாயிண்ட். ஸோ எல்லா வேல்யூ என்ன பண்ணுற எடுத்து f(x)ல் அப்ளை பண்ணுறப்ப இந்த ஃபார்ம் என்னன்னா கண்டினியூஸாக இருக்கும். அது எக்ஸிஸ்ட் ஆகும், இன்ஃபினிட்டி ஃபார்ம் வராது. ஸோ இப்போ கண்டிப்பாக அது எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அந்த f(x) கண்டிப்பாக கண்டினியூஸாக தான் இருக்கும். இப்போ f(x) இஸ் கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் -1, 1. நெக்ஸ்ட்டு கிவன் அந்த f(x) ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். f'(x) ஈக்குவல் டு 6ங்கிறது கான்ஸ்டன்ட் டைம் அப்படியே வச்சுங்க.
இன்ட்டு எக்ஸ் பவர் 4/3 இருக்குது. இப்போ எக்ஸ் பவர் n ஃபார்முலா n இன்ட்டு எக்ஸ் பவர் n - 1. ஸோ எக்ஸ் அப்படியே வச்சுங்க. ஃபஸ்ட்டு பவரை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். பவரை பொறுத்துனா 4/3 இங்கே வரும் 4/3 இன்ட்டு எக்ஸ் பவர் 4/3 - 1 இங்கே வரும் 4/3 - 1. இப்போ 4/3 - 1 ஆன்சர் வரும் 4 - 3/3 வரும் 1/3 கிடச்சிரும். ஸோ அப்போ 6 இன்ட்டு இங்கே பவர் போட்டு பண்ணால் 4/3 இன்ட்டு எக்ஸ் பவர் 1/3 கிடச்சிரும். மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் பவர் 1/3 என்ன பண்ணணும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப 1/3 இன்ட்டு எக்ஸ் பவர் 1/3 - 1 1/3 - 1 எக்ஸ் பவர் -2/3 கிடச்சிரும். இங்கே 3 கேன்சல் ஆயிரும். இங்கே 6 3 கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ 6 3 கேன்சல் ஆகிரும் 2 டைம்ஸ் வந்துருங்க. அப்போ 2 இன்ட்டு 4 பார்த்தோன்னா 8. அப்போ 8 எக்ஸ் பவர் 1/3 மைனஸ் இங்கே 3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸ் பவர் -2/3 மட்டும் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு 8 இன்ட்டு எக்ஸ் பவர் 1/3 மைனஸ் ஆஃப் பவரில் இருக்கிற -2/3 டினாமேட்டில் வரப்போ பவர் மட்டும் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ எக்ஸ் பவர் -2/3 டினாமேட்டில் வரப்போ பவர் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ -1/x பவர் 2/3. நெக்ஸ்ட் இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 8 இன்ட்டு எக்ஸ் பவர் 1/3 மைனஸ் எக்ஸ் பவர் 2/3 மைனஸ் 1 டிவைடட் பை காமனாக பார்த்தோன்னா எக்ஸ் பவர் 2/3 கிடச்சிரும். ஸோ இங்கே பேஸ் ஈக்குவல் தான் நம்ம பவர் ஆட் பண்ணிக்கலாமா? 8 அப்படியே வச்சுங்க. இங்கே பேஸ் ஈக்குவல் தான் பவர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் எக்ஸ் பவர் இங்கே 1/3 இங்கே எக்ஸ் பவர் 2/3. ஸோ இப்போ எக்ஸ் பவர் 1/3 + 2/3 ஆட் பண்ணால் 3/3 வந்துடும். ஸோ இப்போ 3/3 கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் 1. அப்போ எக்ஸ் பவர் 1 கிடைக்கும். எக்ஸ் பவர் 1 நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன வருங்க? இப்போ 1/டிவைடில் எக்ஸ் பவர் 2/3 இன்ட்டு இந்த சிம்பிளிஃபை பண்ணால் 8 இன்ட்டு எக்ஸ்னு வந்துடும். இங்கே -1 இருக்குது. ஸோ இப்போ 1/x பவர் 2/3 இன்ட்டு 8x - 1 இதான் f dash of x. நெக்ஸ்ட் நம்ம f dash of x என்ன பண்ணுறோம்? 0க்கு ஈக்குவல் பண்ணுறோம். f dash of x 0க்கு ஈக்குவல் பண்ணுறோம். ஸோ f dash of x நம்ம 0க்கு ஈக்குவல் பண்ணுறப்ப இங்கே பாருங்கள் டினாமேட்டில் 1/x பவர் 2/3 இருக்குது. இந்த 1/x பவர் 2/3 வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும். இந்த 1/x பவர் 2/3 நாட் ஈக்குவல் 0. ஏன் நாட் ஈக்குவல் 0னா நமக்கு எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணோம்னா எக்ஸுக்கு 0 கொடுத்தோம்னா 1/0 இன்ஃபினிட்டி வந்துடும். ஸோ இப்போ இன்ஃபினிட்டி வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ அப்போ f dash of x டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அட் எந்த பாயிண்ட்லாம் x ஈக்குவல் 0. எக்ஸுக்கு 0 கொடுத்தா மட்டும் 1/0 இன்ஃபினிட்டி ஃபார்ம் வந்துடும். அது தவிர வேறு எந்த வழியிலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ f dash of x டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அட் x ஈக்குவல் டு 0ங்கிற பாயிண்டில். நெக்ஸ்ட்டு இங்கே 8x - 1 இருக்குது. ஸோ இப்போ 8x - 1 நம்ம 0க்கு ஈக்குவல் பண்ணோம்னா 8x ஈக்குவல் டு 0. அப்போ ஸோ 8x ஈக்குவல் டு 1. அப்போ x ஈக்குவல் டு 1/8 கிடச்சிரும். ஸோ இப்போ இங்கே டஸ் நாட் எக்ஸ்னா x ஈக்குவல் டு 0 இங்கே x ஈக்குவல் டு 1/8. ஸோ நம்ம கிரிட்டிக்கல் நம்பர் பார்த்துருப்போம். கிரிட்டிக்கல் நம்பரில் எக்ஸிஸ்ட் ஆச்சுனாலும் அது கிரிட்டிக்கல் பாயிண்ட் தான். எக்ஸிஸ்ட் ஆகாமல் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னாலும் அதுவும் கிரிட்டிக்கல் பாயிண்ட் தான். இங்கே டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அட் x ஈக்குவல் டு 0ல. ஸோ இப்போ x ஈக்குவல் 0 வந்து ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் தான். நெக்ஸ்ட் இங்கே x ஈக்குவல் டு 1/8 ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் தான். தேர்ஃபோர் கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் ஆர் x ஈக்குவல் டு 0 ஒரு பாயிண்ட், இங்கே 1/8 ஒரு பாயிண்ட். அப்போ x ஈக்குவல் டு 0, 1/8. நெக்ஸ்ட்டு ஒரு என் பாயிண்ட்ஸ் பாருங்கள். அதோட என் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா -1, 1 க்ளோஸ் இன்டர்வல் இருக்கா. ஸோ இப்போ என் பாயிண்ட்ஸ் இப்போ என் பாயிண்ட்ஸ் எடுத்துங்க -1, 1. இப்போ என் பாயிண்ட்ஸ் ஆர் x ஈக்குவல் டு -1, 1. மேலே கிரிட்டிக்கல் நம்பர் x ஈக்குவல் டு 0, 1/8 இங்கே -1, 1 மொத்தம் 4 வேல்யூஸ் இருக்குது. ஸோ ஒரு வேல்யூ எடுத்து என்ன பண்ணுறோம்? f of x அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணுறோம். எக்ஸுக்கு 0 கொடுத்தோம்னா கொஸ்டின் f of x பாருங்கள் 6 இன்ட்டு எக்ஸ் பவர் 4/3 மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் பவர் 1/3. ஸோ நம்ம எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணோம்னா 6 இன்ட்டு 0 பவர் anything 0 தான். ஸோ அப்போ 6 இன்ட்டு 0 மைனஸ் 3 இன்ட்டு 0 வந்துடும். இப்போ 0 இன்ட்டு anything 0. இப்போ என்ன வரும்? 6 இன்ட்டு 0 0, இங்கே 3 இன்ட்டு 0 0. ஸோ இப்போ ஆன்சர் 0ன்னு கிடச்சிரும். இப்போ f of 0 எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணால் f of 0 ஆன்சரு 0ன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு 1 அப்ளை பண்ணுறோம். எக்ஸுக்கு 1 கொடுத்தோம்னா 6 இன்ட்டு இதில் பாருங்கள் எக்ஸுக்கு 1 கொடுத்தா 1 பவர் 4/3. 6 இன்ட்டு 1 பவர் 4/3 மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸுக்கு 1 கொடுத்தா 1 பவர் 1/3. ஸோ இப்போ 1 பவர் anything வேல்யூ 1. அப்போ 6 இன்ட்டு 1 6னே கிடச்சிரும். மைனஸ் 3 இன்ட்டு 1 பவர் anything வேல்யூ 1. அப்போ என்ன வரும்? 3 வந்துடும். ஸோ அப்போ 6 மைனஸ் 3 ஈக்குவல் டு 3ன்னு கிடச்சிரும். இப்போ f of 1 வேல்யூ பார்த்தீங்கன்னா 3. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு -1 அப்ளை பண்ணுறோம். ஸோ எக்ஸுக்கு -1 கொடுத்தோம்னா 6 இன்ட்டு -1 ஹோல் பவர் 4/3 மைனஸ் 3 இன்ட்டு -1 ஹோல் பவர் 1/3. ஸோ இப்போ 6 இன்ட்டு இங்கே -1 ஹோல் பவர் 4 ஹோல் பவர் 1/3ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே -3 இன்ட்டு -1 ஹோல் பவர் இங்கே கியூப் ரூட் ஆஃப் -1 வேல்யூ -1 தான். அப்போ -3 இன்ட்டு -1. அப்புறம் -1 ஹோல் பவர் 4 -1 ஹோல் பவர் 4 வேல்யூ +1 ஆயிரும். ஸோ இப்போ 1 கியூப் ரூட் எடுத்தால் 1 தான். அப்போ 6 இன்ட்டு 1 6ன்னு அப்படியே கிடச்சிரும். இங்கே -3 இன்ட்டு -1 +3. அப்போ 6 + 3 வேல்யூ வந்து 9. அப்போ f of -1 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 9. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு என்ன பண்ணுவோம்? 1/8ன்னு அப்ளை பண்ணுறோம். எக்ஸுக்கு 1/8ன்னு அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ 6 இன்ட்டு எக்ஸ் பவர் 4/3னா 1/8 ஹோல் பவர் 4/3 மைனஸ் 3 இன்ட்டு 1/8 ஹோல் பவர் 1/3. ஸோ இப்போ 6 இன்ட்டு இங்கே 1/8ன்றது என்ன பண்ணலாம்? 1/2 ஹோல் கியூப்னு எடுத்துக்கலாம். 1/8 1/2 ஹோல் கியூப்னு எடுத்துக்கலாம். ஹோல் பவர் 1/3 அதுக்கப்புறம் பவரில் 4ன்னு எடுத்துக்கலாம்.
சரிங்களா? இப்போ இங்கே பவரில் இருக்கிற 3 2 கேன்சல் ஆயிரும். இப்போ 1/2 ஹோல் பவர் 4னு கிடைக்கும். 1/2 ஹோல் பவர் 4னா 2 பவர் இருக்கிறப்ப 16 2 பவர் 4 1/2 பவர் 4னா 16 கிடச்சிரும். நெக்ஸ்ட் -3 இன்ட்டு 1/8 1/2 ஹோல் பவர் 3 ஹோல் பவர் 1/3 எடுத்துக்கலாம். 1/8 வந்து 1/2 ஹோல் பவர் 3 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஹோல் பவர் இங்கே 1/3. நெக்ஸ்ட் இதில் பாருங்கள் 6 இங்கே 6 இங்கே சிம்பிளிஃபை பண்ணால் அப்படின்னா 3 கேன்சல் ஆயிரும். இங்கே 2 பவர் 4 அப்படின்னா 2 பவர் 4 16. அப்போ 6/16 மைனஸ் இங்கே 3 இன்ட்டு 1 இந்த 3 கேன்சல் ஆச்சுன்னா 2 வந்துடும். அப்போ -3/2னு கிடச்சிரும். இப்போ 6/16 மைனஸ் 3/2 இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா பாருங்க 3 மைனஸ் இந்த 6 இது கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ண வரும் இங்கே 3 டைம்ஸ் வந்துடும் 3 இங்கே 8 வந்துடும். ஸோ அப்போ 3/8 மைனஸ் 3/2 அப்படின்னு வந்துடும். இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 3 மைனஸ் இல்லை எல்சிஎம் எடுத்துங்க 3 மைனஸ் 12/8னு கிடச்சிரும். ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3ல் -12 போச்சுன்னா -9 டிவைடட் பை 8னு கிடச்சிரும். ஸோ இப்போ f(1/8) வேல்யூ பார்த்தீங்கன்னா -9/8. இப்போ தேர்ஃபோர் இதில் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு f(0) கொடுத்தா 0, 1 கொடுத்தா 3, -1 கொடுத்தா 9, f(1/8) கொடுத்தா -9/8. ஸோ இப்போ இந்த 4 வேல்யூஸில் எந்த வேல்யூ மேக்ஸிமம் அப்படின்னு பார்க்கணும். இதில் அப்சல்யூட் மேக்ஸிமம் மீன்ஸ் இதில் இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ பாருங்கள் 0, இங்கே 3, 9, -9/8 இருக்குது. இதில் மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 9. ஸோ இப்போ அப்சல்யூட் மேக்ஸிமம் இஸ் 9 அட் எந்த பாயிண்டில் அப்படின்னா எக்ஸுக்கு -1 கொடுக்குறப்ப அது மேக்ஸிமம் வேல்யூ இருக்கும். அப்போ அப்சல்யூட் மேக்ஸிமம் இஸ் 9 அட் x ஈக்குவல் டு -1. நெக்ஸ்ட்டு அதில் மினிமம் வேல்யூ என்னன்னு பாருங்கள் 0 இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. நெக்ஸ்ட்டு -9/8 இருக்குது. இப்போ நெகட்டிவ் வேல்யூ தான் மினிமம். இப்போ அப்சல்யூட் மினிமம் இஸ் -9/8 அட் எந்த பாயிண்ட்னா x ஈக்குவல் டு 1/8ல. தேர்ஃபோர் அப்சல்யூட் மினிமம் இஸ் -1/8 அட் x ஈக்குவல் டு 1/8. ஸோ நெக்ஸ்ட்டு fourth subdivision f of x equal to 2 cos x plus sin 2x 2 cos x plus sin 2x இங்கே இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 0,π/2 0,π/2 க்ளோஸ் இன்டர்வல். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் இல்லை f of x ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. இதில் க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் 0,π/2னு கொடுத்துட்டாங்க. இதில் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் வந்து அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமா அப்படின்னா அப்சல்யூட் மேக்ஸிமமும் அப்சல்யூட் மினிமமும் ஃபைன் பண்ணணும். ஸோ நமக்கு தெரியும் அது என்னென்ன கண்டிஷன்னா ஃபஸ்ட்டு f of x இருக்கும். அந்த f of x வந்து கண்டினியூஸ் சொல்லணும். f of x இஸ் கண்டினியூஸ் ஆன் அந்த க்ளோஸ் இன்டர்வல் 0,π/2ல கண்டினியூஸ்னு சொல்லணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் அந்த f of x ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் f' of x கிடச்சிரும். ஸோ f' of x நம்ம என்ன பண்ணுறோம் 0க்கு ஈக்குவல் பண்ணால் அதுலேருந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடச்சிரும். ஸோ கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் கிடச்சிரும். நெக்ஸ்ட் அந்த கிரிட்டிக்கல் நம்பர்ஸும் அதில் என் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 0,π/2 இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட் இருக்குது. இப்போ மொத்தம் கிரிட்டிக்கல் நம்பரில் பாயிண்ட்டும் இந்த என் பாயிண்ட்ஸ் எடுத்து என்ன பண்ணுறோம் f of xல அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணுறப்ப எந்த வேல்யூ மேக்ஸிமோ அது அப்சல்யூட் மேக்ஸிமம், எது மினிமமோ அது வந்து அப்சல்யூட் மினிமம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ f of x பாருங்கள் இந்த ஃபஸ்ட் டேர்மில் fourth subdivision f of x equal to 2 cos x plus sin 2x க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் 0,π/2. இப்போ சொல்யூஷனில் f of x equal to 2 into cos x plus sin 2x. நெக்ஸ்ட் f of x is continuous on ஏன்னா அப்சல்யூட்னாவே கண்டிப்பாக கண்டினியூஸாக தான் இருக்கும். ஸோ இப்போ f of x is continuous on க்ளோஸ் இன்டர்வல் 0,π/2. ஸோ 0,π/2 இதில் பிட்வீனில் இருக்கிற பாயிண்ட் இதில் வேல்யூ இந்த வேல்யூ எடுத்து என்ன பண்ணுறோம் f of xல அப்ளை பண்ணுறப்ப அது என்னவாக இருக்குன்னா கண்டிப்பாக வந்து கண்டினியூஸ்னா எக்ஸிஸ்ட் ஆகும் இன்ஃபினிட்டி ஃபார்ம் வராது. ஸோ அப்போ கண்டிப்பாக அது கண்டினியூஸாக தான் இருக்கும். இப்போ f of x is continuous on க்ளோஸ் இன்டர்வல் 0,π/2. நெக்ஸ்ட் அந்த கிவன் f of x ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ f' of x ஈக்குவல் டு 2 இன்ட்டு காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் -sin x காஸ் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் -sin x. அப்போ 2 இன்ட்டு -sin x ப்ளஸ் sin 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos 2x sin 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos 2x திரும்ப அந்த எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப இன்ட்டு 2னு கிடச்சிரும். ஸோ இப்போ cos 2x இன்ட்டு 2 இப்போ பாருங்கள் மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் -2 sin x ப்ளஸ் 2 cos 2xன்னு கிடச்சிரும். இப்போ f' of x equal to -2 sin x ப்ளஸ் 2 cos 2xன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன பண்ணுறோன்னா 2 இன்ட்டு இங்கே மைனஸ் என்ன பண்ணுறோம் இதுலேருந்து என்ன பண்ணுறோம் மைனஸை காமன் எடுத்துடுறோம். அப்போ 2 இன்ட்டு -2 மட்டும் காமன் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம்லேருந்து 2 மட்டும் காமன் எடுத்துருக்கோம். அப்போ 2 இன்ட்டு -sin x ப்ளஸ் cos 2xன்னு கிடச்சிரும். -sin x ப்ளஸ் cos 2xன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட் இப்போ 2 இன்ட்டு -sin x அப்படியே வச்சுக்கலாம். cos 2xோட ஃபார்முலா பாருங்கள் அன்லைன் பண்ணியிருக்கேன். ஸோ cos 2xோட ஃபார்முலா 1 - 2 sin squared x cos 2xோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1 - 2 sin squared x. அப்போ 2 இன்ட்டு -sin x இங்கே cos 2xக்கு 1 - 2 sin squared xன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இந்த டைம்லேருந்து மைனஸ் ஃபுல்லாக காமன் எடுத்துரும். இதில் என்ன பண்ணும் டோட்டலாக மைனஸை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா -2 இன்ட்டு இங்கே மைனஸை காமனாக எடுத்துட்டா sin x இருக்கும். இங்கே +1 இருக்குது மைனஸ் எடுத்துகிட்டா என்ன வரும் -1 ஆயிரும். இங்கே மைனஸ் இருக்குது நம்ம மைனஸை காமனாக எடுத்துட்டா +2 sin squared xன்னு வந்துடும். ஸோ அப்போ f' of x equal to -2 இன்ட்டு sin x -1 +2 sin squared xன்னு கிடச்சிரும்.
நெக்ஸ்ட் நம்ம f dash of x கிரிட்டிக்கல் நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா f dash of x நம்ம 0க்கு ஈக்குவல் பண்ணோம். ஸோ அப்போ if f dash of x equal to 0னா -2 into 2 sin squared x plus sin x minus 1 equal to 0னு கிடச்சிரும். நெக்ஸ்ட் இந்த -2 ரைட் சைடில் போகிறப்ப 0 by anything 0னு வந்துடும். சரிங்களா? அப்போ 2 sin squared x plus sin x minus 1 equal to 0னு கிடச்சிரும். ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஃபேக்டரைஸ் பண்ணுறப்ப 2 into -1 மல்டிப்ளை பண்ணால் -2 வரணும், ஆட் பண்ணால் +1 வரணும். ஸோ இப்போ -2 +1 அப்போ 2 into -1 2 into -1 மல்டிப்ளை பண்ணுங்கள், மல்டிப்ளை பண்ணால் -2 ஆட் பண்ணால் +1 கிடச்சிரும். இங்கே முன்னாடி 2 வரதான் என்ன பண்ணுறோம், அதை 2 ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ 2/2 இங்கே -1/2 வந்துடும். 2/2 வேல்யூ 1 ஆயிரும், இங்கே -1/2 அப்படியே வந்துடும். ஸோ இங்கே sin x ஃபங்க்ஷன் வரதுனால என்ன பண்ணுறோம், நம்ம sin x ப்ளஸ் இங்கே வேல்யூ 1 வந்துடும். இப்போ sin x + 1 இங்கே நான் இன்ட்டு sin x மைனஸ் ஆஃப் இங்கே 1/2 இருக்குது. இப்போ sin x - 1/2 ஈக்குவல் டு 0னு கிடச்சிரும். ஸோ இப்போ 0க்கு செப்பரேட் பண்ணுறப்ப sin of x + 1 ஃபஸ்ட்டு 0க்கு ஈக்குவல் பண்ணுறோம். இப்போ sin x + 1 ஈக்குவல் டு 0னு கிடச்சிரும். sin x ஈக்குவல் டு +1 ரைட் சைடில் போனால் -1 ஆயிரும். இப்போ sin x ஈக்குவல் டு -1. இப்போ sin x ஈக்குவல் டு சைனுக்கு -1 வேல்யூ எங்கே இருக்குன்னா sin -90 டிகிரி, sin -90 வேல்யூ வந்து -1. அப்போ sin of -π/2னு கிடச்சிரும். ஸோ அப்போ அந்த சைன் ரிமூவ் பண்ணிட்டோம்னா இப்போ x ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், -π/2னு கிடைக்கும். x ஈக்குவல் டு -π/2. இந்த x ஈக்குவல் டு -π/2 இஸ் நாட் பாசிபிள்னு சொல்கிறோம். ஏன் நாட் பாசிபிள் சொல்கிறோம்னா நம்ம இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 0 to கிவன் இன்டர்வல் பாருங்கள், 0 to π/2 க்ளோஸ் இன்டர்வல், 0 to π/2 க்ளோஸ் இன்டர்வல் இருக்குது. சில 0 to π/2 பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்கும். ஆனால் நமக்கு வர ஆன்சர் வந்து -π/2 நெகட்டிவ் வேல்யூ வந்துருக்கு. நம்ம 0 to π/2 கண்டிப்பாக -π/2 வேல்யூ இருக்காது. ஆனால் என்ன பண்ணுறோம், x ஈக்குவல் டு -π/2ங்கிறது இஸ் நாட் பாசிபிள். ஸோ நெக்ஸ்ட்டு sin x -1/2 ஈக்குவல் டு 0 அதை ஈக்குவல் பண்ணுறப்ப sin x ஈக்குவல் டு -1/2 ரைட் சைடில் போனால் +1/2 வந்துடும். இப்போ sin x ஈக்குவல் டு 1/2. இப்போ sin x ஈக்குவல் டு 1/2 சைனோட வேல்யூ 1/2 எங்கே இருக்கும் அப்படின்னா sin π/6, sin π/6 30 டிகிரி. அப்போ sin x ஈக்குவல் டு sin 1/2 வந்து sin π/6னு சொல்லலாம். ஸோ அப்போ அந்த சைன் ரிமூவ் பண்ணிட்டோம்னா அப்போ x ஈக்குவல் டு என்ன கிடைக்குங்க, π/6னு கிடைக்கும். x ஈக்குவல் டு π/6. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, π/6னு கிடைக்கும். இங்கே x ஈக்குவல் டு -π/2 நாட் பாசிபிள். அப்போ x ஈக்குவல் டு π/6 மட்டும் தான் கிடைக்கும். இதுதான் நம்ம கிரிட்டிக்கல் நம்பர். இப்போ தேர்ஃபோர் கிரிட்டிக்கல் நம்பர் இஸ் x ஈக்குவல் டு π/6. கிரிட்டிக்கல் நம்பர் வந்து x ஈக்குவல் டு π/6னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இதோட என் பாயிண்ட்ஸ் தெரியணும்ல, என் பாயிண்ட்ஸ் என்னது, க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் 0, π/2. ஸோ இப்போ என் பாயிண்ட்ஸ் ஆர் x ஈக்குவல் டு 0, π/2. ஸோ இப்போ கிரிட்டிக்கல் நம்பரில் π/6 கிடச்சிருக்கு, என் பாயிண்ட்ஸில் 0வும் π/2 இருக்குது. ஸோ இப்போ இந்த 3 வேல்யூ கொண்டு போய் என்ன பண்ணுறோம், f(x)ல் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணுறப்ப எந்த வேல்யூ மேக்ஸிமமோ அது அப்சல்யூட் மேக்ஸிமம்னோ, எது மினிமமோ அது வந்து அப்சல்யூட் மினிமம் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ எக்ஸுக்கு நம்ம π/6னு அப்ளை பண்ணுறோம். இங்கே 0 π/6 0 π/2 இருக்குது. ஃபஸ்ட் நம்ம எக்ஸுக்கு π/6 கொடுக்குறோம். f of π/6 ஃபஸ்ட் f of x பாருங்கள், f of x அப்படின்றது 2 cos x plus sin 2x. இங்கே எக்ஸுக்கு π/6 கொடுத்தோம்னா f of π/6 ஈக்குவல் டு 2 into cos π/6 plus sin 2 into எக்ஸுக்கு π/6. இங்கே என்ன வரும், 2வும் இந்த 3 கேன்சல் பண்ணிட்டோம்னா 2 6 கேன்சல் பண்ணால் 3 வந்துடும். ஸோ அப்போ sin π/3. அப்போ 2 into cos π/6 வேல்யூ என்னென்னா √3/2. cos π/6ஓட வேல்யூ √3/2 ப்ளஸ் sin ஆஃப் இங்கே பாருங்கள் sin π/3. sin π/3 வேல்யூ என்னது √3/2. sin ஆஃப் π/6ன்னு பார்த்துட்டாங்க, 2வும் 6ம் கேன்சல் ஆச்சுன்னா sin π/3 தான் கிடைக்கும். அப்போ sin π/3 வேல்யூ √3/2. ஸோ அப்போ 2 into √3/2 ப்ளஸ் √3/2. இங்கே டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. அப்போ நியூமினேட்டர் என்ன பண்ணுறோம், இதில் பாருங்கள் 2√3 இங்கே ப்ளஸ் இங்கே √3 இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப 2√3 ப்ளஸ் √3/2ன்னு வந்துடும். இப்போ 2√3 ப்ளஸ் √3 என்ன வரும்னா 3√3 கிடச்சிரும். ஸோ இப்போ 3√3/2. இப்போ f of π/6 எக்ஸுக்கு π/6ன்னு அப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 3√3/2ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு 0ன்னு அப்ளை பண்ணுறோம். எக்ஸுக்கு 0ன்னு அப்ளை பண்ணோம்னா எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணுங்க, 2 into cos 0 ப்ளஸ் சைன் ஆஃப் 2 into 0ன்னு கிடச்சிரும். ஸோ cos 0 வேல்யூ 1, cos 0 வேல்யூ 1. அப்போ 2 into 1 ப்ளஸ் சைன் 2 into 0 ஃபுல்லாக 0 வரும். அப்போ சைன் 0 வேல்யூ என்னது, சைன் 0 0. ஸோ அப்போ 2 into 1 ப்ளஸ் 0. அப்போ ஆன்சர் என்ன வரும், 2 into 1 2ன்னு கிடச்சிரும். அப்போ f of 0 எக்ஸுக்கு 0ன்னு அப்ளை பண்ணால் f of 0 வேல்யூ வந்து 2ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு π/2 அப்ளை பண்ணுறோம். எக்ஸுக்கு π/2 அப்ளை பண்ணால் இதில் பாருங்கள் 2 into இங்கே வரும் cos π/2 ப்ளஸ் சைன் ஆஃப் 2 into π/2ன்னு கிடச்சிரும். இங்கே வரும் 2 கேன்சல் ஆகிடும். அப்போ பை மட்டும் இருக்கும், சைன் பை மட்டும் இருக்கும். இப்போ இங்கே 2 into cos π/2 வேல்யூ 0, cos π/2 வேல்யூ 0. அப்போ 2 into 0 ஃபுல்லாக 0ன்னு வந்துடும். ப்ளஸ் சைன் பை வேல்யூ 0, சைன் n பை வேல்யூ 0 நமக்கு தெரியும். ஸோ இங்கே சைன் பை வேல்யூ 0. அப்போ 0 ப்ளஸ் 0 0ன்னு கிடச்சிரும். ஸோ இப்போ எக்ஸுக்கு π/2 அப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 0ன்னு கிடச்சிரும். அப்போ f of π/2 ஈக்குவல் டு 0. ஸோ மொத்தம் 3 வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ f of எக்ஸுக்கு π/6ன்னு அப்ளை பண்ணால் f of π/6 ஈக்குவல் டு
3√3/2 கிடச்சிருக்கு. எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணால் f of 0 ஈக்குவல் டு 2னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு π/2 அப்ளை பண்ணால் f of π/2 ஈக்குவல் டு 0னு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வேல்யூ பாருங்கள், 3√3/2 நெக்ஸ்ட்டு 2, அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 0. ஸோ இந்த 3 வேல்யூஸில் என்ன வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கோ அது வந்து அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்படின்னும், எந்த வேல்யூ மினிமமாக இருக்கோ அது வந்து அப்சல்யூட் மினிமம் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அதில் பாருங்கள், இப்போ அப்சல்யூட் மேக்ஸிமம் இஸ் இதுக்குள்ளே மேக்ஸிமம் வேல்யூ பாருங்கள் 3√3/2 இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 இருக்குது, இங்கே 0 இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நமக்கு இந்த 3√3/2 வேல்யூ நமக்கு தெரியணும், தெரிஞ்சால் தான் அது மேக்ஸிமம் மினிமம்னு சொல்ல முடியும். ஸோ இப்போ 3√3னா 3 இன்ட்டு √3 வேல்யூ 1.732 மல்டிப்ளை பண்ணுங்கள், டிவைட் 2, அது 2 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வரும் அப்ராக்சிமேட்டாக 2.6. அப்ராக்சிமேட்டாக சொல்லலாம் 2.6 அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம 2.6 இந்த வேல்யூ 2, இந்த வேல்யூ 0. ஸோ இப்போ இதுக்குள்ளே மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2.6 தான். ஸோ இப்போ 3√3/2 தான் வேல்யூ மேக்ஸிமம். தேர்ஃபோர் அப்சல்யூட் மேக்ஸிமம் இஸ் 3√3/2 அட் எந்த பாயிண்ட்லனா x ஈக்குவல் டு π/6ல. இப்போ அப்சல்யூட் மேக்ஸிமம் இஸ் 3√3/2 அட் x ஈக்குவல் டு π/6. ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 2வும் இங்கே 0 மட்டும் தான் இருக்குது, இதுக்குள்ளே 2வும் 0 தான் இருக்குது. இதில் மினிமம் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். இதில் 2லையும் 0 மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 தான் மினிமம். இப்போ தேர்ஃபோர் அப்சல்யூட் மினிமம் இஸ் 0 அட் எந்த பாயிண்ட்லனா x ஈக்குவல் டு π/2ல. இப்போ தேர்ஃபோர் அப்சல்யூட் மேக்ஸிமம் இஸ் 3√3/2 at x equal to π/6 and absolute minimum is 0 at x equal to π/2.